ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்ட ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு ஒரு லென்த்தியான வீடியோ. அதாவது யூடியூப்பில் மோஸ்ட்லி என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பட் இது இப்போ நம்ம இதையுமே ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. இதுலேயுமே ஸ்கிப் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னா பென் டூலில் கட் பண்ணும் போது இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக் ஸ்டெப் தான். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஸ்மட்ச் பண்ணும் போதோ மற்ற செட்டிங்ஸ் பண்ணும்போது எதையுமே ஸ்கிப் பண்ணது கிடையாது. ஹேர் ஸ்ட்ரோக் போடும்போது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரோக் போடுறத கூட ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஒரு சில இடத்துல எப்படி எல்லாம் போடலாம் அப்படின்றத மட்டும் காமிச்சிருப்போம். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஹேர் போடுறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் டைம் எடுக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போக வேணும் அப்படின்றதுக்காக ஹேரை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஹேர் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண கிடையாது. ஹேரோட செட்டிங்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கு. இது போக ஸ்டைல் எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வருமா அப்படின்னா கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சொல்லலை. ஏன்னா ஹேர் ஸ்டைல்ஸ்ன்றது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ஓகே, வாங்க செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். அதாவது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆயில் பெயிண்டிங் சுத்தமாக இல்லாத ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவலில் சென்டராக இருக்கிற பாயிண்ட் லைட்டாக உள்ளே தள்ளி, ரைட் சைடில் இருக்கிற பாயிண்ட்டை லைட்டாக ரைட்லேருந்து லெஃப்ட்டில் உள்ளே தள்ளியிருப்பேன். அது கொஞ்சம் ஆயில் எஃபெக்ட் கொண்டு வந்திருக்கும். கர்வ்ஸ், இப்போ கர்வ்ஸோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ், அதாவது கண்ட்ரோல் எம் அப்படி வந்தீங்கன்னா கர்வ் வரும். அதில் RGBன்ற செட்டிங்ஸை வந்து ப்ளூவாக மாற்றி கீழே இருக்க கார்னர் இந்த கார்னருக்கும் மேலே இருக்கு அந்த கார்னருக்கும் மூவ் பண்ணும் போது ஃபேஸில் அந்த ஆயில் எஃபெக்ட் வந்திருக்கும். அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ கொஞ்சம் yellowish கலர் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம தான் இந்த செலக்டிவ் கலர்ஸ் அப்படின்றதுல போய் எல்லோ செலக்ட் பண்ணி எல்லோவிலேருந்து கொஞ்சம் எல்லோவை மட்டும் மைனஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பண்ணும்போது எல்லோ கலர் ஜாஸ்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. அதில் நம்ம இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் திரும்பியும் கர்வ்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு போன வாட்டி நம்ம பண்ணும்போது எல்லோ ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த வாட்டி பண்ணும்போது ஈக்குவலாக தான் ரைஸ் ஆகும். ஸோ எல்லோ வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சிட்டோம். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, இன்னொரு வாட்டி கூட பண்ணணும்லாம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு போதுமான கலர் அப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் விட்டுடலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவும் சிம்பிளான இமேஜுக்காக, அதாவது ஸ்டுடியோ இமேஜாக இருந்துச்சுன்னா அங்கே ஹைலைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். பட் இது ஸ்டுடியோ இமேஜ் கிடையாது, அவுட்டோரில் எடுத்த இமேஜ் அப்படின்றதால ஹைலைட்ஸ் மோஸ்ட்லி வரல. அந்த ஹைலைட்ஸ் வராத இமேஜுக்கு இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இமேஜ் வந்து ஆயில் எஃபெக்ட் இல்லாத இமேஜுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்மட்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஸ்பெஷல் ப்ரெஷஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குற, அதாவது 2019 லெகசி ப்ரஷ் செட்டப்ஸ்னு இருக்கும். அந்த லெகசி ப்ரெஷஸ்க்குள்ளே டிஃபால்ட் ப்ரெஷஸ்ன்னு இருக்கும். அந்த டிஃபால்ட் ப்ரெஷஸ்க்குள்ளே சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷில் ப்ரெஷர் ஆப்டிசிட்டி ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா ப்ரெஷர் ஆப்டிசிட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து வேக்காம் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஹியூனான், மோஸ்ட் ஆஃப் த எல்லாருக்கும் வந்துட்டு வேக்காம்னா என்னன்னு தெரியறதில்ல, ஹியூனானா என்னன்னு தெரியறதில்ல. ஸோ வேக்காம்னா மட்டும் தான் புரியுது. பட் வேக்காம்ன்றது ஒரு பிராண்டு. அந்த மாதிரி ஒரு ஹியூனான்ற ஒரு பிராண்டை நான் யூஸ் பண்ணுறேன் கிராஃபிக்ஸ் டேப்லெட்டில். இதில் பார்த்தீங்கன்னா பென் ப்ரெஷர் வந்து நம்ம அழுத்தத்துடைய அந்த ப்ரெஷர்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வந்து ஆப்டிசிட்டியை வந்துட்டு நான் அந்த ப்ரெஷர் கண்ட்ரோல், அதாவது ஸ்மட்ஜை வந்துட்டு அந்த கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு ட்ரை பண்ணுறேன். ஸ்மட்ஜுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லைங்களா, அதை. ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். ஆக்சுவலி இதுலேயே வந்து அந்த செட்டிங்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி போச்சு, அதை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி பென் ப்ரெஷர் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். சம்டைம்ஸ் ப்ரெஷ்ஷோட 2 எட்ஜ் ஷார்ப்னஸ் ஆகும். அது சில பேருடைய சிஸ்டமோட எரராக இருக்கலாம், இல்லை அது ஃபோட்டோஷாப் எரராக எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியல. எனக்கு சில டைம்ஸ் நடந்திருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஷேப் டைனமிக்ஸ் போய் அந்த ஷேப் டைனமிக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா பென் ப்ரெஷர் வச்சுட்டு 100 மாற்றி வச்சுருங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஷ் வந்து 100 இருக்கும். அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகவே சான்ஸே கிடையாது. சரிங்களா? ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஃபால்ட் வர சான்ஸ் இல்லை. பட் ஷூரிட்டிக்காக நம்ம இது பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான். ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி பென் ப்ரெஷர் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டிங்கனாலே மோஸ்ட்லி வந்துட்டு இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்ணை வந்துட்டு வெளியில் தூரமாக வச்சுட்டு பேடுக்கோட கான்டாக்டாக இல்லாத போது, சில டேப்லெட்ஸில் இது நடக்குது. கான்டாக்ட் இல்லாத போது இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதாவது எரர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் பென் ப்ரெஷர் மாற்றும் போது. அது வந்துட்டு நீங்கள் பெண்ணை வந்து இப்போ பேடோட கான்டாக்ட் கொண்டு வந்து அடுத்த செகண்ட் அது சரியாக போயிடும். ஸோ இதுதான் ஸ்மட்ஜ் ப்ரஷ்ஷுக்கான பேசிக் செட்டப். நீங்கள் வேறு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலுமே இந்த லேகிங் ஆகிற ப்ராப்ளம்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது கொஞ்சம் ஸ்மட்ஜ் இப்படி பண்ணும்போது வந்து அப்படியே சுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்கள். இதில் லேகிங் ரொம்பவே கம்மி. மற்றபடி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ரெசல்யூஷன்.
நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த சைஸ் தான் ஃப்ரேம் போட போகிறீங்க அப்படின்னா அந்த சைஸ் வச்சு 150 ரெசல்யூஷன் வச்சே ஒர்க் பண்ணலாம். இல்லை என்னுடைய சிஸ்டம் ஹையர் அண்ட் சிஸ்டம் அப்படின்னா 300 ரெசல்யூஷன் வச்சு தாராளமாக ஒர்க் பண்ணலாம், அதுவே போதுமானது. இல்லை இந்த லோயர் அண்ட் சிஸ்டம் ஆனால் 300 ரெசல்யூஷனோட ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 150 வச்சு ஸ்மஜ்ஜை முடிங்க. ஃபஸ்ட்டு க்ளீனாக ஸ்மஜ் பண்ணி முடிச்சா அதுக்கப்புறம் 300 ரெசல்யூஷன் ஏற்றி டீட்டெயில் ஒர்க் பண்ணும் போது மட்டும் 300 ஏற்றிக்கோங்க. ஏன்னா டீட்டெயில் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏன்னா ஸ்மஜ் பண்ணும் போது மட்டும்தான் உங்களுக்கு லேகிங் மோஸ்ட்லி வரும். அதனால ஸ்மஜ் பண்ணும் போது மட்டும் ரெசல்யூஷன் கம்மியாக வச்சு ஸ்மஜ் பண்ணி முடிச்சுட்டு டீட்டெயில் ஒர்க் ஏற்றும் போது நீங்கள் வந்துட்டு ஹைலைட்ஸ் வந்து நம்ம அங்கங்கே ஹைலைட்ஸ் கொடுப்போம், டீட்டெயில் ஒர்க் கொடுப்போம். இதெல்லாம் பண்ணும்போது ரெசல்யூஷன் வந்துட்டு நீங்கள் 300 ஏற்றிக்கலாம் தாராளமாக. ஓகே, இதில் லிப்ஸ் எப்படி ஸ்மஜ் பண்ணுறது, அதே எப்படி ஸ்மஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ப்ராப்பர் டெக்னிக் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தரோட லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பெயிண்டிங் ஒரு மாதிரி ஆங்கிளில் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் பண்ணுன்ற ஒரு ப்ரொசீஜரே கிடையாது. எல்லாத்துக்குமே சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஸ்மஜ்ஜை வச்சு நீங்கள் ரப் பண்ணணும், அவ்வளோதான். அதை எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான் என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்க. பிளாக்ல இருக்கும்போது நான் இப்போ பாருங்கள் மீசை கிட்ட பிளாக் இருக்குது, வெளியில் ப்ரௌன் இருக்குது. நான் வெளியிலேருந்து தான் உள்ளே தள்ளுறேன், உள்ளேருந்து வெளியில் தள்ள கிடையாது. ஸோ அதுதான் கான்செப்ட். எந்த கலரை மறைக்கும் அப்படின்னு தெரியும். பிளாக் டார்க்காக இருக்க கலர் லைட்டாக இருக்க கலரை மறைக்கும், லைட்டாக இருக்க கலர் என்றைக்குமே டார்க்காக இருக்க கலரை மறைக்காது. மோஸ்ட்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக இருக்கிற கலர் வந்து டார்க் பக்கமாக தள்ளி இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரியும் எந்த ஏரியாவில் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்து ஸ்மஜ் அப்படி கிளிக் பண்ணி இங்கே ஒரு ஷேக், கை எடுத்து திரும்பி பக்கத்தில் வச்சு அங்கே ஒரு ஷேக், இந்த மாதிரி தான் ஸ்மஜ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸ்மஜ்ஜோட செட்டிங்ஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு திரும்பி யாரும் கேட்காதீங்க. ஏன்னா நான் பென் ப்ரெஷரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மவுஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 75ன்றது போதுமான பென் ப்ரெஷர். ஸோ வந்துட்டு அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து அது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 70 வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போக 70ஓ 75ஓ வச்சு நல்லா யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 75ன்றது உங்களுக்கு சூப்பரான ஸ்மஜ் ஒன்று கொடுக்கும். அதுக்கு கீழே வச்சு அதுக்கு 70 இல்லாமல் ஒரு 50-40 அந்த ஸ்மஜ் பண்ணிங்கன்னா ஸ்மஜ்ஜோட எஃபெக்டே உங்களுக்கு வராது. ஓகே, ஸ்மஜ்ஜெல்லாம் க்ளீனாக முடிச்சதுக்கப்புறமா டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணுவோம். அதை எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். க்ளீனாக நான் ஸ்மஜ் முடிகிற வரையும் என்ன ஏதுன்னு பார்த்துருங்க. ஸ்மஜ் முடிஞ்சவொடனே என்ன டீட்டெயிலிங் ஒர்க்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்மஜ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டீட்டெயிலிங் ஒர்க் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு. இப்போ ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ் எங்கே இருக்குன்னா லெகசி ப்ரெஷ், இதில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக டிஃபால்ட் ப்ரெஷ்னு நினைக்கிறேன், அதில் ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ் தாங்க.
அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் பேசிக் ப்ரெஷ்ஷில் ஒரு ஹார்ட் ஒன் ப்ரெஷ் இருக்கும், அந்த ப்ரெஷ் எடுக்காதீங்க, அதோட செட்டிங் வேறு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஹார்ட் ஒன் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளில் இப்போ பாருங்கள், அந்த சர்க்கிளுக்கு நான் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சர்க்கிள் உள்ள அந்த சர்க்கிள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வைக்கிறேன். அதுக்கு மேலே வச்சு பாருங்கள், 2 கலர் இருக்க இடத்துல வச்சு கிளிக் பண்ணி மூவ் பண்ணேன் அப்படின்னா ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும், ஃபினிஷே நல்லா இருக்காது. இது அங்கே தெரியல பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? இந்த மாதிரி வரும். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக அந்த சர்க்கிள் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக ப்ரெஷ் வச்சு அந்த ஹைலைட் கலரை மட்டும் கிளிக் பண்ணி லைட்டாக எடுத்து தள்ளிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஹார்ட் ஒன் ப்ரெஷ் வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா? இன்னொரு இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே வந்து கலர் ஈவனாக இல்லை அப்படின்னா சாஃப்ட் ஒன் ப்ரெஷ் வச்சு திரும்பி கலர்லாம் ஈவன் பண்ணிக்கோங்க. உள்ள கிட்ட 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 வேற கலர் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா இந்த ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு பண்ணும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும். பாருங்கள், வச்சு லைட்டாக தள்ளும் போது அந்த ஆரஞ்சும் இந்த ஹைலைட்டு மிக்ஸ் ஆகிற இடம் ஷார்ப்பாக இருக்கும். இதுதான் ஹைலைட்டு, புரியுதுங்களா? இப்போ நான் பண்ண உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் பாருங்கள். ஹார்ட் ரவுண்டோட ப்ரெஷ், அதாவது நான் வந்து ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ் எது சொல்கிறேன் அப்படின்னா, மீதி ஏதாவது செட்டிங்ஸ் மறந்துருப்பேனா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. அதுதான் செட்டிங்ஸ், அது ஒன்று தான். ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் எதுவுமே பண்ண தேவையில்ல. இருக்கிற ப்ரெஷ்ஷை அப்படியே எடுத்து 100 ஒப்பாசிட்டி வச்சு இந்த மாதிரி என்னன்னா, இதை வச்சு ஸ்மட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல கிளிக் பண்ணி லைட்டாக நோத்தணும், புரியுதுங்களா? அந்த கிளிக் பண்ணுற இடத்துல வேற கலர் மிக்ஸ் ஆகக்கூடாது, சிங்கிள் கலர் தான் இருக்கணும். வேற கலர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அசிங்கமாக வரும். இங்கே பாருங்கள், ஹைலைட்னா அதில் சிங்கிளாக அந்த பிரைட் கலர் ஒன்று தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைட்டாக தள்ளுறேன், ஹைலைட் ஆகுது, ஷார்ப்னஸ் வரும். இதை நீங்கள் டைம் எடுத்துன்னு சின்ன ஒர்க்குக்கும் பண்ணீங்கன்னா சூப்பராக டீடைல்டு பெயிண்டிங் கொண்டு வரலாம். ஓகே, இது உங்களுக்கு பண்ண நல்லா கண்ட்ரோல் வந்துச்சுன்னா ஓவராலாக நீங்கள் ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ்லேயே ஸ்மட்ஜ் எப்படின்னா அது ஒரு சின்ன செட்டிங்ஸ் இருக்குது, அது நீங்கள் போக போக கற்றுக்கோங்க. சப்போஸ் அந்த செட்டிங்ஸ் வந்து அதாவது ரொம்ப அட்வான்ஸ், நீங்கள் பெயிண்ட்லாம் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற போது அந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ல ஸ்மட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா கண்ட்ரோல் வராது. ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷனை நம்ம ஸ்மட்ஜ் பண்ணும்போது கிளிக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷனை நம்ம இதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ல கிளிக் பண்ணிக்கணும். இது வந்து பென் ப்ரெஷர் யூஸ் பண்ணி டேப்லெட் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு, மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 75 அப்படின்ற ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்மட்ஜில் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அதை வச்சு ஸ்மட்ஜ் பண்ணலாம், பட் மோஸ்ட்லி அதில் வந்து கண்ட்ரோல் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரெஷ் வச்சு க்ளீனாக ஸ்மட்ஜ் பண்ணிவிட்டு அப்புறமா வச்சு அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொண்டு வரது நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயர் எண்ட் பிசி வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த லேகிங் ப்ராப்ளம் இருக்கும் ஸ்மட்ஜ் பண்ணும்போது. ஹையர் ரிசல்யூஷனில் பண்ணால் தான் டீடைல் ஒர்க் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். சாஃப்ட் ரவுண்டில் ஸ்மட்ஜ் பண்ணும்போது, ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மட்ஜ் பண்ணும்போது 150 வச்சுக்கோங்க, ரிசல்யூஷன் போதும். க்ளீனாக வந்துருங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ரெசல்யூஷன் ஏற்றி டீடைல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஷார்ப்னஸ் அப்படியே இருக்கும். ஏன்னா வந்துட்டு டீடைல் இருக்கிற இடத்துல தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் மிஸ் ஆகும். அப்போது டீடைல் எங்கே பண்ண போகிறோம்னா ஹார்ட் ரவுண்ட் ப்ரெஷ்ல 300 ஏற்றினதுக்கு அப்புறமா தான் பண்ண போகிறோம். நம்ம கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். லேகிங் இல்லாமல் கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு இப்போது A4 தான் பிரிண்ட்னா A4 பண்ணி தான் போட போகிறோம் அப்படின்ற போது அந்த சைஸ் வச்சே பண்ணிங்கன்னா 150 வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. புரிஞ்சிருக்கும் பாருங்க, நோஸ் கிட்ட லிப்ஸ் கிட்ட இந்த இடத்துலலாம் வந்து நான் பண்ணி விட்டுட்டேன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு
பாருங்கள் லிப்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஸ்மட்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அது போக வந்து இந்த ஹைலைட்ஸ், அதாவது ஹைலைட்ஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி அந்த சுருக்கங்கள் இதெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் லிப்ஸ் நல்லா தெரியும். அது போக அந்த லிப்ஸை விட்டு வெளியே இருக்கிற கலர், அதாவது மிக்ஸ் ஆகிற கலரை ரொம்பவும் ஷார்ப்பாக ஃபினிஷ் பண்ணி காமிச்சோம்னா சூப்பராக தெரியும். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மட்ஜிங் அதெல்லாம் எப்படி பார்த்துருப்போம். வந்துட்டு டீட்டெயில் ஒர்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கேளுங்க. இதுக்கு தான் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. இது போக ஒரு சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ கற்றுக்க வேண்டாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்மட்ஜ் வந்து மேனுவலாக பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஷார்ட்கட்ஸ் மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மட்ஜ் சூப்பராக வரும். அதனால இந்த மாதிரி மேனுவலாக பண்ணி கற்றுக்கோங்க. ஆனால் என்றைக்குமே மேனுவலாக பண்ணுற பெயிண்டிங்க்கு லுக்கே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.